போதைப்பொருள் பயன்படுத்தியதாக அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தரப்பிலிருந்து எதிர்க்கட்சிகளை மிரட்டியும் ஊடகங்களுக்கு பதில் அளிக்காமலும் கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதல்வரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது எனவும் அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். டேக் டைவர்ஷன் என ஓடும் இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு மக்களை பாடம் புகட்டுவார்கள் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எம்பிபிஎஸ் 4.5 ஆண்டுகளுக்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் தெரிவித்திருந்த சூழலில் போதைப்பொருள் பயன்படுத்தியது போல் தக் லைஃப் ஸ்டோரி போட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் இந்த கண்டன செய்தியை தெரிவித்திருக்கிறார். தாவேகா ஆட்சியை விமர்சிப்பதால் முன்னாள் அமைச்சர் எதிர்க்கட்சிகளை மிரட்டியும் ஊடகங்களுக்கு பதில் அளிக்காமலும் கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதல்வரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும் என அவர் தெரிவித்திருக்கிறார். டேக் டைவர்ஷன் என ஓடும் இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு மக்களை பாடம் புகட்டுவார்கள் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் பயன்படுத்தியது போல் தக் லைஃப் ஸ்டோரி போட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த செய்தியை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். தாவேகா ஆட்சியை விமர்சிப்பதால் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் மீது வழக்கு, முன்னாள் அமைச்சர் ஏவவேல் அவர்களது வீட்டில் ரெய்டு, எதிர்க்கட்சிகளை மிரட்டியும் ஊடகங்களுக்கு பதில் அளிக்காமலும் கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதல்வரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் ஆங்காங்கே திமுகவினர் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இந்த விஷயத்தை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். செலினா, வணக்கம். அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது கட்டட செய்தியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? திமுக மாணவர் அணி சார்பில் இன்று அமைச்சர் சரத்தை எதிர்த்து குறிப்பாக அவரை பதவி விலக வேண்டும், அவர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடத்துவதற்கான அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. இதற்கான அனுமதியை தர மறுத்திருக்கக்கூடிய நிலையில் அனுமதியும் மீறி காவல்துறையினர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்திருக்கிறார்கள். இதற்காக திமுக தலைவர் தனது கண்டனத்தை எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக போதைப் பொருள் பயன்படுத்துவது போல தக் லைஃப் ஸ்டோரி போட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் செய்த திமுகவினர் கைது, அதே போல தாவேகா ஆட்சியில் விமர்சிப்பதால் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மீது வழக்கு பதிவு, அதே போல முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்களின் இல்லத்தில் ரெய்டு, இப்படி விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டியும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் கட்டமைக்கப்பட்ட தன் போலி பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ளும் முதலமைச்சரின் எண்ணம் நீண்ட காலம் நீடிக்காது என்று தெரிவித்திருக்கிறார். அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஹேஷ்டேக் போட்டு அதே போல டேக் டைவர்ஷன் என்று ஓடும் ரீலை வைத்துதான் ஆட்சி நடத்துகிறார்களே தவிர மக்களே பாடம் புகட்டுவார்கள் இவர்களுக்கு என்று திமுக தலைவர் தெரிவித்திருக்கிறார். இன்று திமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்திருக்கக்கூடிய நிலையில் இதற்காக காவல்துறை அனுமதியும் ரத்து செய்திருக்கக்கூடிய நிலையில்தான் திமுக தலைவர் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். டேக் டைவர்ஷன் என ஓடும் இந்த ரீல்ஸ் ஆட்சிக்கு மக்களே பாடம் புகட்டுவார்கள் எனவும் அதிகாரத்தை வைத்து ஆட்டம் போடுபவர்களின் அகங்காரம் அடங்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.